நிச்சயமாச்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கலாம். நீங்கள் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்தீங்களா? ஆமா, நாங்க நல்லா ஜாலியா எல்லா இடமும் சுத்தி பார்த்தோம். உன்னைய மட்டும்தான் ரொம்ப மிஸ் பண்ணணும். நீ தான் வர முடியாம போச்சு. ஆமா, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் குழந்தை குட்டியோட. ஆமா, அப்படிதான் நினைச்சு நாங்க மனசை தேத்திக்கிட்டோம். சரி, நீங்களாம் வந்து பேசுனீங்க. இந்த லட்சுமி அக்காலாம் கண்டுக்காமலே உள்ள போயிட்டாவளோ என்ன? எதுவும் என் மேல கோவமா இருக்காவளோ? சே, உன் மேலே யாராவது கோவப்படுவாங்களா? உன் மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லைல இழிச்சாச்சி. அவிய வேற ஒரு பிரச்சனையில் இருக்காவ. ஆள் அந்த டென்ஷனில் உள்ளே போயிருக்கு. அதான் உன்கிட்ட அப்புறம் பேசலான்னு இருந்திருப்பாவ. அதுவும் பத்திராளியக்கா சரசக்காவும் கண்டுக்கிடல. அவிய கூட போயிட்டாவ. என்ன பிரச்சனை? சோனி எதுவும் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாலோ? அதான் அவிய வருத்தத்தில் இருக்காவளோ? இல்லை, இன்னும் நாங்கள் மார்க்கே பார்க்கல. இனிமேல் தான் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கெல்லாம் பார்க்கணும். அந்த பிள்ளைகளுக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கேன். இது வேற பிரச்சனை. அப்படி என்னடா பிரச்சனை? இருல போலாம். இந்த கொம்மி இப்படிதான் எங்க போனாலும் வாயை பார்த்துக்கிட்டே நிப்பா. நம்மள எங்கேயும் விளையாட போவே விடாண்டா. கையிலேயே பிடிச்சிக்கிட்டு திரிவா. எம்மா, நானாவது விளையாட போறேம்மா. அந்த தெருவுல சண்முகலாம் விளையாடிட்டு அடப்பான். கூட போய் நான் விளையாடட்டுமா? சரி போ, போய் தொலை. நான் இப்ப வருவேன். வரும்போது வீட்டுக்கு கூட்டு போயிருவேன், பாத்துக்க. சரி, நீ வர்ற வரைக்கும் நான் விளையாடிட்டு இருக்கேன். போ. ஜாலி, விளையாட போலாம். என்ன இவ்வளோ அங்கே எங்கன்னு கூடி பேசியாலவே ஏதோ ஒன்று நடந்திருக்கும் போல இருக்கே. என்னன்னு தெரியாமல் இங்கேருந்து நம்ம போகக்கூடாது. மார்க்கும் என்ன ரிசல்ட்டும் ஒன்றும் தெரியல. இது வேற ஏதோ போயிட்டு வந்த இடத்துல பிரச்சனை மாதிரிலாம் தெரியுது. எப்பயும் இவ்வளோ ஒன்றா சுற்றிக்கிட்டு இருப்பாளுவே. இப்போ என்னென்ன ஆளுக்கு ஒரு தசையில் பெருக்காளுவோ, ஒருவேளை சண்டை கிண்டை போட்டுட்டாளுவோ. சரி, என்னென்னு பார்ப்போம். உள்ளேயும் குசு முத்தத்தில் என்னமோ பேசிகிட்டு இருக்காவே. என்ன கதைன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லைலாம் இழிச்ச வச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்புறோன்னு ட்ரெயின் ஏறிட்டோம். அந்த நேரத்தில் இந்த சோனி பைய உள்ள ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்கா. இல்லங்க, எல்லா இடமும் நாங்க கவனமா தாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஆகும் நாங்க எதிர்பார்க்கலங்க. எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம அவ இறங்கிட்டா. பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டு கதையா பேசிக்கிட்டு இருக்க. கதை என்கிட்ட இல்லங்க. நான் நினைச்சேன் நீ காலையிலே போன பண்ணி விசாரிச்சு எங்க நீ வீட்லயா இருக்கா, தோட்டத்துக்கு போலையா நீ கேட்கும் போதே என்னடா இவ இப்படி கேட்காளேன்னு நினைச்சேன். ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்ச மாதிரியே ஆகி போச்சு. பாத்தியா, பிள்ளைய தொலைச்சிட்டு நீ ஊர் வந்து சேர்ந்திருக்க. நீ அந்தால போய் தொலைய வேண்டியதானலா? எங்க விடுங்க, நான் சொல்றத முத கேளுங்க. என்னத்த நீ சொல்றத நான் கேக்குறது? பிள்ளைய கூட்டிட்டு நீ வீட்டுக்குள்ள வா, இல்லன்னா வெளியே போ. எங்க நான் சொல்றத முத கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்ட காலெல்லாம் போதும். வெளியே போனா வெளியே போ. தண்டபடி சொன்னா கேளு, அப்படி பண்ணாத. இங்க சும்மா இருங்கக்கா. என்ன பிள்ளை பத்திரமா தான் வந்துகிட்டு இருக்கா, சொன்னா கேளுங்க. இவன் ஒரு கிற்கார பையன், சொல்லி எதை கேட்கானான்னு பாரு. என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த அக்கா முழுசா சொல்ல வந்தது என்னன்னு கேட்காம இப்படி போறாரு. வாசரசு, அந்த கிறுக்கனுக்கு சொல்லி புரிய வைப்போம். வீட்டை விட்டு வெளியே போலாம். ஐயோ லட்சுமி அக்கா, எந்திரிங்க. பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருக்கா. கதை அடடா, பிள்ளைய தொலைச்சிட்டு தான் வந்திருக்காவளா டூருக்கு போனையே. இந்த விஷயம் தெரியாம போச்சு நமக்கு. அவ்வளோ ஒன்னா டூர் கிட்ட போனாலுவே, பிள்ளைய கவனிக்காமையா ஊரை சுத்திட்டு வந்தாலுவே. இப்போ இந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. போய் சாந்தி அக்காவை கூப்பிட்டு வருவோம்மா, வேடிக்கை பார்க்கறதுக்கு. நம்ம மட்டும்லாம் நிற்கும். வேண்டாம், அங்கே அவைய மோவா அழுதுட்டு நடக்குன்னு அது இப்போ வீட்டில் இருக்குது. நம்ம அங்கே போய் கூப்பிட்டு வரதுக்குள்ளே இங்கே வேற என்ன நிலவரம் நடக்குன்னு தெரியாமல் போயிடும். நம்ம இங்கே நின்று பார்ப்போம், பார்த்துட்டு போய் அங்கே சொல்லிக்கிடலாம். சாவு, நீ மட்டும் என்னத்துக்கு உயிரோட இருக்கா? லட்சுமி அக்கா, தண்டபாணி, என்ன வேலை படிச்சிருக்க நீ? எக்கா ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. இவ பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு வேற இவளை தூக்கி வச்சு கொஞ்சம் வாக்கா சொல்றியே. நீங்களும் தானே கூட போனீங்க. பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்காள, நீங்களும் அப்படியே ஊருக்கு திரும்பி வந்திருக்கீல. இது உங்களுக்கே நியாயமா படுதா சொல்லுங்க? அதுக்கு நீ அவ சொல்ல வர்றது என்னன்னு கேட்கணும். காதுல வாங்காம அவளை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியாயிருமோ? போன பிள்ளை திரும்பி வந்துருவாளோ? சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணுனா என் பிள்ளை திரும்பி வருவான்னு சொல்லுங்க. இவளை போட்டு நான் தூக்கி போட்டு மிதிக்கல. ஒரு பெத்த தாயி பிள்ளைய விட்டுட்டு இவ மட்டும் ட்ரெயின் ஏறி ஊர் வந்து சேருவாளாக்கும். ஒரு நல்ல பொம்பளை இப்படி பண்ணுவாளா சொல்லுங்க நீங்களே? எப்பா, பிள்ளைலாம் பத்திரமா தான் இருக்கு. லட்சு அழாதீங்க. லட்சு, பிள்ளை பத்திரமா இருக்கா? எங்க இருக்கு? பிள்ளைலாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு, வந்துகிட்டு இருக்கா. காலையிலே வந்துருவான்னு பார்த்தோம், வரல. சரி, சாயங்காலமா வருவேன்னு சொல்லியிருக்கா. அதனால சாயங்காலம் பத்திரமா வந்து சேர்ந்துருவா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைனே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை நம்ம ஊருக்காரையே தான், உடம்புடிக்காரைய. அவியல நாங்கள் அங்கே சென்னையில் சந்தித்தோம். அவிய பிள்ளை அதான் அங்கே கூட வந்திருக்கானு இந்த பையன். உங்களை கூட ஒரு கடிங்க குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கடந்தியன்னு தூக்கி கொண்டுங்க போட்டான் பாருங்க. இந்த ஒரு பையன் சந்தியா காலேஜில் படித்த பையன். ஆமா, அந்த குடும்பம் தான். அந்த குடும்பத்தை நாங்கள் சென்னையில் பார்த்தோம். ட்ரெயின் ஏற்றி விட அந்த பையன் வந்தான். அப்போ தான் இவளை நாங்கள் ட்ரெயினில் இருந்து மிஸ் பண்ணிட்டோமா. இறங்கலான்னு
ஓடனவ லட்சுமி அக்கா. அந்த பையன் தான் நீங்க இறங்காதீங்க, நீங்க வண்டியில இருங்க, நாங்க வரும்போது கார்ல கூட்டிட்டு வந்துடுறோம்னு சொன்னான். அதனால இப்ப கார்ல வந்துகிட்டு இருக்காவ. என்னது கார்ல வந்துகிட்டு இருக்காளா? ஆமா, எங்க என்ன இந்த மனுஷன் பேச முடியும்? பொட்ட பிள்ளைய வேற தொலைச்சிட்டு வந்துட்டுன்னு சொன்னா உன்னைய தூக்கி வச்சு கொஞ்சைய முடியும். எவன் அந்த பிள்ளையை எங்க கொண்டு போய் விற்கானோன்னு சொல்லி மனசு பதறாதா பெத்தவனுக்கு? ஆமா, எனக்கு இல்லாத பதட்டம் உமருக்கு வந்துருச்சு. அந்த பிள்ளை பிறந்தப்ப தானே நீர் விட்டுட்டு போனீரு. இப்ப என்ன உமருக்கு பதட்டம் வருது? பதட்டம் இப்ப என்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீரு. என்னமோ இவரு வீடு மாதிரி. இது ஏன் அம்மா எனக்கு கொடுத்த வீடு. இந்த வீட்டுல இருந்து என்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீரு. அப்படி உமரு வீட்டுக்கு போங்க. உமரு அக்காவா அவ வீட்டுல இருந்துட்டு நீர் அங்க வந்தானே என்னைய கழுத்தை பிடிச்சு தள்ளுங்க. போறோம். இங்க பாரு லட்சுமி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. என் பிள்ளையே நீ தொலைச்சிட்டு வந்திருக்கின்ற கோபத்துல தான் உன்னைய நான் கழுத்தை பிடிச்சி தள்ளினேன். அதுக்கு நீ ஏன் விடு வான் விடுன்னு நீ பேசுவியாக்கும். அப்படின்னா நான் சொல்ல வர்றது என்னன்னு நீரு காது கொடுத்து கேட்கணுமா இல்லையா? பிள்ளைய தொலைச்சிட்டு வந்தா நீ அந்த ஆள தொலைன்னு தான் சொல்ல தோணும். வேற வீட்டுக்கு வந்தவ பிள்ளையோட வரலன்னா கோபம் வராதோ? பெத்தவ அப்படி ஏதாவது வருவாளா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். அதை கேட்கணும் காது கொடுத்துன்னு என்ன இல்ல உமருக்கு. வேற நான் என்ன பண்றது? சரி, அந்த பையன் போனுக்குன்னு பண்ணனானா? பேசுனேன் அவகிட்ட பேசுனேன். நேத்தே பிள்ளைய விட்டுருக்கா ட்ரெயின் ஏறும்போது. நேத்து ராத்திரி நான் போன் பண்ணும்போது என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணல என்ன? காதுல வாங்காம இப்பயே தூக்கி போட்டு மிதி மிதிக்கியாரு. நான் அப்ப சொல்லியிருந்தேன்னா என்ன நல்லா நின்று இருப்பியாரு. இதுக்கு பயந்துதான் உமர்கிட்ட நான் சொல்லல. வந்தப்புறம் நேர்ல சொல்லிக்கிடலான்னு இருந்தேன். அதையும் முழுசா காதுல வாங்காம போட்டு அடிக்கியாரு. சரி, என் மூளுக்கு போன பண்ணு. நான் அவகிட்ட ஒரு வார்த்தை பேசட்டும். அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். ஏன் உங்க மொபைல் நம்பர் உங்ககிட்ட இல்லையாக்கோ? நீங்களே போன் பண்ணுங்க. இரு, நான் பண்ணி பேசிக்கிட்டே என் மோவா கிட்ட முத. டவர் வந்துரு. ஐயோ, எல்லாரும் பயந்து சாவறத பார்த்தா எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. இருக்கும் போலே இருக்கும். உனக்கு ரிசல்ட் வரும்ல அன்னைக்கு தெரியும். அப்ப நீ பாத்ரூம்குள்ளே தான் இருப்ப, பேரு வயிற்ற கலக்கிக்கிட்டு. நான்லாம் இதுக்கெல்லாம் வருத்தே பட மாட்டேன். பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் நல்லா ஜாலியா இருப்பேன். எங்க வீட்டிலலாம் ஒருத்தர ஒன்றும் சொல்ல மாட்டாவ. எங்க அம்மா மட்டும் என்ன ஒரு 4 அடி அடிப்பா. வாங்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன். அட மானம் கெட்டவள, உனக்கெல்லாம் வெக்க மானம் சுட்டு சொரணும்னு ஒன்றும் இல்லையா? எல்லாரும் உன்னைய கிண்டல் பண்ணுவாவில்ல. நான்லாம் அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேனே. ஃபெயில் ஆனால் அடுத்த வருஷமா நான் தானே 10 படிக்க போகிறேன். அவியெல்லாம் படிக்க போகிறாவ. நான் எதுக்கு அதுக்கெல்லாம் வருத்தப்படணும்? அது பாட்டுக்கு சொல்லிட்டு போட்டோம். உன்னை முதல்ல எங்களால சொரண கட்டி இருக்க முடியாதும்மா. நான் இந்த வருஷம் எப்படியாயினும் பாஸ் ஆயிரணும். பாஸ் ஆகலன்னா அவ்வளவுதான். பூமாரி பாஸ் ஆகி காலேஜ் போயிருவா. நான் மறுபடியும் 12வது படிக்கணும். நினைச்சு பார்க்க முடியாதப்பா கடவுளே. சரி, அப்புறம் ரிசல்ட்டை பார்க்க வேண்டியதானே உன் ஃபோனில். மற்ற நேரம்லாம் ஃபோனை வச்சுட்டு சீன் போட்டுக்கிட்டு இருப்பிய. இப்போ ஃபோனை வெளியே கூட எடுக்க மாட்டேங்கிய பாக்கெட்டில் இருந்து. யார் ரிசல்ட்டை நானே பார்க்குற மனதைரியம் எனக்கு இல்லை. அதனால சந்தியாவை தான் பார்த்து சொல்ல சொல்லியிருக்கேன். இருல, நானே சோனி மார்க்கை பார்த்துட்டு இருக்கேன். எங்கே ஒரே சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோ ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டவ நமக்கு இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் டவர் அந்த லட்சணத்தில் இருக்கு. நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ மார்க் பப்பு மாதிரி? 579. இது பருவ சயின்ஸில் சென்டம். ஆமா, ஆனா டோட்டல் கம்மி தான். மத்தவங்க எவ்வளவு மார்க் எடுத்துட்டாங்கன்னு தெரியலையே. ஏய் சூப்பர் பப்பு மாதிரி. என்ன சூப்பர்? எதிர்பார்த்ததுல சென்டம் வரல. மேத்ஸ்ல சயின்ஸ்ல தான் சென்டம் வந்திருக்கு. ஆனா மத்ததுலலாம் கொஞ்சம் கம்மி தான். சரி பரவாயில்ல. நானே ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஒரு சென்டமாவது வாங்கிட்டோம்ல, அது போதும். ஐயோ, சோனி எவ்வளவு மார்க் எடுத்திருப்பான்னு தெரியலையே. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. சுத்திக்கிட்டே கிடக்கு. பாருல சதீஷ், உங்க தங்கச்சிலாம் நல்ல மார்க் எடுத்திருக்காளே. சதீஷ், இரு உன் மார்க்கும் போட்டு பாக்கேன். பாரு பாஸ்னா மட்டும் என்கிட்ட சொல்லு, ஃபெயில்னா சொல்லாத. இந்த நம்பர்ல எனக்கு நல்ல மனப்பாடமா இருக்கு. அவ்வளோ ஒரு நம்பரை இப்ப போட்டு பார்த்து தெரிஞ்சிட வேண்டியதுதான். ஏய், சோனிக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஏ அப்பா, சோனி மார்க்கா இது? இது நம்பர் எதையும் மாத்தி கிட்டி போட்டுட்டேனா? மேல பேர் என்ன போட்டிருக்கு? சோனியான்னு தான் போட்டிருக்கு. இவ எங்க பாருங்களா. என்னாச்சு, சோனி புட்டுக்கிட்டாலோ? சந்தியா இவ்வளோ கோச்சிங் கொடுத்து எல்லாம் வேஸ்டா போச்சே. அவ மாங்குன்னு டெஸ்ட் எல்லாம் வச்சு அப்பெல்லாம் சோனி நல்லா தானே எழுதுனா. வேற எப்படி ஃபெயில் ஆனா? ஏ அம்மா, என்ன விட அதிகமா இருக்கே. என்னது, சோனி பூமாரியோட மார்க் அதிகமா? அப்ப சோனியே பாஸ் ஆயிட்டானா? அப்ப நான் கன்ஃபார்ம் பாஸ் ஆயிருவேன். சந்தியா கோச்சிங் கொடுத்த கோச்சிங்ல அவளே இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா. அப்ப நான் பாஸ் ஆக மாட்டேனா? கண்டிப்பா அப்ப நான் பாஸ் ஆயிருப்பேன். பாத்தியில தான் எவ்வளவு மார்க்குன்னு நானே எதிர்பார்க்கல. ஐயோ, இந்த நேரத்துலன்னு பார்த்து சோனி நம்ம கூட இல்லையே.
ஐயையோ சோனி பாஸ் ஆயிட்டாளா? என் கூட கம்பெனி தருவான்ல பார்த்தேன். அப்ப நான் என்ன மார்க் வாங்கிருப்பேனோ தெரியலையே. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சோனிக்கு போய் ஃபோன் பண்ணி பார்க்கணும். ஃபோன் பண்ணு அவளுக்கு ஃபோன் பண்ணு. அவளுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணலாம். எங்க ரெண்டு பேருக்கு ரிசல்ட்ட பாருங்க. ஏற்கனவே வைத்த கலக்குது. இல்ல ஃபோன் பேசிட்டு வந்து உங்களுக்கு பாக்க. இல்ல எங்களுக்கு பார்த்துட்டு நீ ஃபோன் பண்ணு. இல்ல சரிசு நான் உனக்கு பாக்கேன். சந்தியாக்கா அப்ப நீங்க எனக்கு போட்டு பாருங்களா. என் நம்பர் சொல்றேன். சரி உன் நம்பரை சொல்லு. ஃபோன் பண்ணுனா சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் வருது. போன்ல சார்ஜ் கிடிச்சு இல்லாம ஆப்பா இருக்கும். இருங்க நான் அந்த அக்காக்கு போன் அடிச்சு பாக்கேன். பண்ணி இப்போ என் மொபட்ட கொடுக்க சொல்லு. நான் பேசியே ஆகணும் அவட்ட. தண்டபாணி என்ன சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க பார்த்துக்கிடுங்க லட்சுமி அக்கா கிட்ட. உங்களுக்கு பிள்ளை மேலே அக்கறை இருந்தால் அப்போ நீங்களும் டூருக்கு எங்கள் கூட வந்திருக்க வேண்டியது தானே பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு. அதுக்கெல்லாம் இந்த ஆம்பளையால்வே யாரும் கூட வர முடிய. எங்களுக்கு வேலை இருக்குது, தோட்டம் இருக்குது, துறவு இருக்குது, நாங்கள் அதை தான் பார்ப்போம். உங்கள் கூட எங்கேயும் வராண்டோன்னு வேற விட்டுட்டு வந்துட்டா தொலைச்சிட்டு வந்துட்டேன்னு நம்மகிட்ட கிடந்து ஆடியது. அப்படின்னா நீங்கள் எங்கேயும் போகாமல் வீட்டில் கடந்திருக்கணும். நீங்களும் எதுக்கு போனீங்க? போனால் பத்திரமா பிள்ளைகளோட திருப்பி கூட்டிட்டு வரணும்ல. உங்கள் பிள்ளைகள ஆசைப்பட்டுச்சுன்னு தானே கூப்பிட்டு போனோம். அதுவே சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கணும் யாரு கண்டா. நாங்கள் எவ்வளோ தான் பாதுகாக்குது. அதை இப்போ ஒன்றும் ஆகலையே. நாங்கள் தெரிஞ்ச மூலமாக வந்துக்கிட்டு தானே இருக்கா. வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, இடையில நின்று கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. இப்போ வந்துக்கிட்டு இருப்பாவ. ஒருத்தர் ஃபோன்லேயும் சார்ஜ் இருக்குமோ இருக்காதோ, அதனால் ஃபோன் எடுத்துருக்காண்டாவ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் மொவாக்கிட்ட நான் இப்போ பேசணும். அண்ணா கரும்பு ஜூஸ்ண்ணா. சரிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மச்சான் நீ ரொம்ப நேரம் வண்டி ஓட்டாத. உனக்கு முடியலன்னா என்கிட்ட சொல்லி நான் ஓட்டுறேன். என்ன நீ வேற ராத்திரி முழுக்க ஒழுங்கா தூங்கல, அதனால நானே வண்டி ஓட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொஞ்ச நேரம் தூங்க பாருன்னா. தூக்கெல்லாம் எனக்கு பகல்ல பெருசா வராதுல. சரி சும்மாக்கினா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு இரு. நீ எங்கேயாவது சாப்பிட போகும்போது இனிமே நிப்பாட்டுறோம். இனிமே காலையில சாப்பாடு இந்த கரும்பு ஜூஸ் தான். இதை குடிச்சிட்டு நேரா திருச்சியில கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஊர் கிளம்புறோம். ஆமா திருச்சி போறதுக்கே சாயங்காலம் ஆயிரம் போல இருக்கு. எப்ப வீடு போய் சேர போறோமோ தெரியல. இந்த கரும்பு ஜூஸோட அந்த நொங்கு போட்டு குடிச்சோன்னு வையி சரண்யா சூப்பரா இருக்கும் பாத்துக்க. வாங்க எல்லாரும் வாங்க. ஏய் லூசு எல்லாத்துக்கும் என்ன ஊனிக்கிட்டு இருக்க? ஜாலியா இரு. அதான் மார்க்கெல்லாம் வந்தாச்சு அவ்வளவுதான் தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா தான் ஏதோ மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சரண்யா இன்னும் மார்க் நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க? ஆமா சரண் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. ஒண்ணுல கூட சென்டமர்லன்னு சொல்லிட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கா. சரண்யா விடு. இதுக்கெல்லாம் போய் டல்லா இருக்கலாமா? என்ஜாய் பண்ணணும். இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கலாம், இது போதாதா? விடு. ஸ்கூல் ரன்னர் அப் தானே நீ? ரன்னர் அப் தான், வின்னர் இல்லையே. சரி இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணலாமா? விடு. தம்பி இந்தாங்க ஜூஸ். கொடுங்கண்ணே. வாமா கூச்சப்படாத. சரி ஆண்டி. இந்தாங்க ஜூஸ். யாருக்கு வேணா சீக்கிரம் பிடிங்க. இந்தா இவளுக்கு முத குடியா. கொஞ்சம் குடிக்கட்டும் அப்பதான் தெம்பா இருப்பா. இந்தா சோனி கரும்பு ஜூஸ். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் வேண்டாம். அட சீன் போடாம குடி. வாங்கிக்க சோனி குடி. இன்னும் நம்ம ரொம்ப தூரம் போனோம். காலையில வேற ஒன்றும் சாப்பிடல. இந்த ஜூஸ் குடிச்சாதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். உங்ககிட்ட கரும்பு ஜூஸ்க்குலாம் நாங்க யாரும் காசு கேட்க மாட்டோம். குடி. இந்தாங்கம்மா அந்த ஜூஸை நீங்க பிடிங்க. வந்து வச்சிருக்க எடுத்துக்க. சரிண்ணா. அடுத்து எங்களுக்கு ஜூஸ் கொண்டாங்க. அலையாத எடுத்து தாரேன். இந்தா பிடி. பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் ஜூஸ் கிடைச்சிருச்சு. மாப்பிள்ள வா உனக்கு ஒரு ஜூஸ் எடுத்துக்க. கரும்பு ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது பத்தியா மாப்பிள்ள. அடிக்கடி நானும் வாங்கி குடிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அதுக்கு நேரம் கிடைக்காது. ஏதாவது ஒரு பெப்சி கோக்குன்னு வாங்கி குடிச்சிட்டு போயிடுறது ஸ்டைலா. நம்ம இதை ரொம்ப விரும்பி குடிக்கிறது இல்லை. இன்னைக்கு ஏதோ நேரம் நமக்கு நல்ல நேரம் வாங்கி குடிக்கணும்னு இருந்திருக்கு. அப்படி இல்லை வேற வழி இல்லை. கண்ணுக்கு தெரியற வரைக்கும் வேற ஜூஸ் கடையே இல்லை. அதனால நம்ம இந்த ஜூஸை வாங்கி குடிக்கும். அப்படி சொல்லு. அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. தூரமா அப்படி போகும்போது எனக்கு தான் டைம் கிடைச்சா நான் வாங்கி குடிப்பேன். ஊருக்குள்ளே சுத்திட்டு இருக்கும்போது தான் கடையில போய் பெப்சி கோக்குன்னு வாங்கி குடிச்சிடுறது. பிள்ளைகளா என்னம்மா எல்லாம் நீங்க அங்க கடையில துணிலாம் எடுத்தியல்ல? ஆமா. அதுல ஒரு துணி தாமக்களே இவளுக்கு போடுறதுக்கு. இவளை நம்ம திருச்சியில போற வழியில ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு அங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்புவோம். ஒரே இதை வண்டியிலே உட்கார்ந்துருந்து போனாலும் நமக்கு முடியாது. வண்டி ஓட்டுறவனுக்கும் இவனுக்கு ரெண்டு பேரும் முடிச்சிக்க முடியாது. அவனை வேற ராத்திரி ஒழுங்கா தூங்கிருக்க வேற முண்டானுவே. அதனால போற வழியில ஒரு ரூம் எடுத்து இந்த பிள்ளைய குளிக்க வச்சுட்டு துணியெல்லாம் மாற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகலாம். ரெண்டு பேர்ல யாராவது அவளுக்கு சேர்ற மாதிரி ஒரு துணி வச்சிருக்கீங்களாடே? எம்மா என் துணிலாம் அவளுக்கு சேராதுமா. நான் ரொம்ப ஹைட்டு பத்தியா அவளுக்கு ரொம்ப தொலைன்னு இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பரவாயில்ல போட்டுக்கிடுவா. உன் துணி ஒன்று தாயா. எம்மா நீங்க சஞ்சனாட்ட கேளுங்க. அவ துணி அவளுக்கு சரியா இருந்தாலும் இருக்கும். அவ சைஸும் கரெக்டா இருக்கும். எம்மா எத்தே நானும் தர மாட்டேன். நான் ஆசாசியா எனக்கு எடுத்த துணி அந்த துணியெல்லாம் நான் அந்த பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன். ஆண்டி எனக்கு எதுவும் வேண்டாம். நான் வீட்டுக்கு போனாலே போதும். இல்லம்மா நம்ம போற வழியில எப்படியும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல்ல நின்று தான் ஆகணும். அதை ஒரு ரூமா எடுத்துட்டோம் ஐயா. அங்கேயே குளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் பத்தியா. அதுக்கு தான் சொல்லியே. இல்லை ஆண்டி பரவாயில்ல இருக்கட்டும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி விடு. போற வழியில ஒரு துணி கடையில நிப்பாட்டி உனக்கு ஒரு துணி எடுத்துக்கிடலாம். இவ்வளோ தரலன்னா கடக்கழுவ. நீ ஜூஸை குடி. நமக்குன்னு ஆசாசியா எடுத்த துணியை எப்படி அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியும்? அதுவும் புது துணியே. அதான் அம்மா வேற வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல விடு.
ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு எடுக்கலங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பிள்ளைக்கு போட்டேன்னா போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது, அந்த பொம்பளைக்கு போட்டால் போனை எடுக்காண்டங்கி. அப்போ ஏதோ வில்லங்க இருக்குன்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க தண்டபாணி என்ன, நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் கிடையாது அந்த பொம்பளை. ஆமாங்க, அந்த பொம்பளை ரொம்ப தங்கமான மனுஷங்க. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அது எதுவும் போன கவனிச்சிருக்காதா இருக்கும்னு நினைக்கேன். வண்டியில வந்துகிட்டு இருக்காவல்ல, அந்த இறக்கு செல்ல எதுவும் கேட்டிருக்காதா இருக்கும். அதான் எடுக்கலன்னு நினைக்கேன். அந்த பையன் நம்பர் என்கிட்ட இருக்கும். அந்த பையலுக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி பார்க்கேன். பண்ணு, இப்போ போன பண்ணு. நான் என் பிள்ளைகிட்ட இப்போ பேசியே ஆகணும். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப கொந்தளிக்காதீங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சோனி பத்திரமா திரும்பி வந்துருவான்னு. இருங்க, ஃபோன் பண்ணி பார்க்கேன் அந்த பையலுக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே, இது யாரும் போன் எடுக்க மாட்டேங்குவல. இந்த மனுஷன் வேற ஆடாடுன்னு ஆடிட்டு நடக்காரு. என்ன ஆக போதோ தெரியல. இன்னைக்கு கதை நம்ம கதை. நம்ம சோழியை முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவ்வளோ வரும் எல்லாம் என் நேரம். நான் என் பிள்ளைய ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவளும் சொல்லாம கொள்ளாம இறங்கி நம்ம உயிரை போட்டு வாங்கியா. இந்த மனுஷன் கடந்து அடி வாங்கி ஊரே கேவலப்படி இணங்க கடந்து சிரிக்க அளவுக்கு வேடிக்கை பார்க்க வச்சுட்டாரு இந்த மனுஷன். சொல்லியதை எதுனா காதுல வாங்கினாதானே. இந்த பையலுக்கும் போகுது போன எடுக்க முடியுதானே. இந்தாங்கண்ணே காசு. கொண்டாப்பா. சோனி அம்மா தான் கால் பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு தெரியலையே. சரி எடுத்து பேசி பார்ப்போம் என்னன்னு. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? எடுக்கலையா? ஃபோன் காரில் இருக்கும்னு நினைக்கமா. சரி வாங்க போலாம். ஐயா, அடுத்து வண்டியை ஒரு துணி கடையாக பார்த்து நிப்பாட்டேனே. நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட போவோம்ல. போகும்போது ஒரு ரூம் எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஆமாம்மா, நாங்கள் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இடையில வண்டியை நிப்பாட்டிட்டு ஜூஸ் குடிக்க வந்தோம், கரும்பு ஜூஸ். அதனால வண்டியில் கிடக்கும்னு நினைக்கேன். சோனி ஃபோனும் சுவிச் ஆஃபா, ஒருவேளை சார்ஜ் இல்லாமல் இருக்குமோ என்னமோ. சரி வேணா ஃபோனை கொடுக்கட்டுமா உங்ககிட்ட? ஆமையா, கொஞ்சம் போன குடியா என் மோவா கிட்ட. சரிம்மா, இந்தா கொடுக்குறேன். அம்மா, இப்போ யாருக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? அந்த பிள்ளை சோனியாளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும். அதான் மாடல இவங்க 2 பேரும் துணி எடுத்தாங்கல்ல, அதுல ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? அவ்வளோ 2 பேரும் தர முடியாள்வாளாம். அவ்வளோ துணி எடுத்தது அவ்வளோலே வச்சுட்டு போட்டோம். இவளுக்கு புதுசாக வேற ஒன்று எடுத்து கொடுத்துக்கிடுவோம். சரிம்மா, அப்போ போற வழியில ஒரு நல்ல கடையை பார்த்து நிப்பாட்டுறேன். அத்தை, உங்க ஃபோனு கார்ல இருக்கோ? ஆமையா, என்னாச்சு? இந்த சோனி அம்மா தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஃபோன் எடுக்கலன்னா தான் எனக்கு கூப்பிட்டுருக்காங்க. அபியாயா, கொண்டா அவியலா பேசுறாவ. ஆமா, அவியதான். சோனிட்ட பேசணுமா? சரி, அப்போ அவகிட்ட கூட அவ பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிடியே. சரித்த. இந்த சோனி பேச, உங்க அம்மா தான் லைன்ல இருக்காவ. உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்லயா இருக்கு? ஆமாண்ணா, என் செல்லு சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு. நானே மார்க் பார்த்துட்டு எங்க சந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருச்சு. அப்படியா? அப்ப எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல, நாங்க யாராவது ஃபோன் தந்துருப்போம்ல பேசுறதுக்கு. சரி, உங்க அம்மா தான் லைன்ல இருக்காங்க, பேசும் போது பேசு. நம்ம கதையை அப்புறம் பேசிக்கிடலாம். சொல்லுமா. எம்மா, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இல்ல, நீங்கள் வேணாம் போய் காரில் உட்காருங்க, நான் வாரேன். சரிம்மா. சஞ்சனா வா, நம்ம போய் கார்ல உட்காரலாம். இந்தா உங்க அப்பா இங்க ஆடாடுன்னு ஆடிட்டு அடக்காரு. உன்னைய சென்னையிலே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு அந்த மனுஷன் என்ன ஏதுன்னு கேட்காம என்னையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தியாரு. ஒரு வாரத்தை அவர்கிட்ட நீ பேசிடு. அவருக்கு இப்ப நீ பத்திரமா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சாகணுமா. அதனால நீ ஒரு வாரத்தை அவர்கிட்ட சொல்லிடு, வந்துருவேன், நல்லபடியா தான் இருக்கேன்னு. லட்சுமி, கொண்டாணி போன நான் என் மொவா கிட்ட பேசட்டும். இந்தா குடுக்கேம்மா. இந்தாங்க பேசுங்க உங்க மொவா கிட்ட, நல்லாதான் இருக்கலாம். சரிம்மா, குடு, நான் பேசுறேன். எம்மா, என் மொவளே நல்லா இருக்கியாம்மா? உன்னைய காணுன்னதும் தவிச்சு போயிட்டேன் பத்துக்கு அப்பா. நீ இப்ப பத்திரமா தானே இருக்கா? ஆமாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பத்திரமா தான் இருக்கேன். நான் வந்துருவேன், ஆனால் வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கேன். சரிம்மா, ஏதாவதுன்னா அப்பாவுக்கு போன் அடி என்ன? சரிப்பா. சரி, இந்த போனை நான் அம்மா கிட்ட கொடுக்கேன். கொடுங்கப்பா. இந்த அப்படி லட்சுமி, உன் மொவா உன்கிட்ட பேசணுமா? நீர் உங்க மொவா கிட்ட பேசிட்டீர்ல, நீங்க வைங்க, நான் அப்புறமா பேசிக்கிட்டேன் அவகிட்ட. பிடி பிள்ளைகிட்ட 2 வார்த்தை பேசு, ஆறுதலா. ஆமா, ஆறுதலா நல்லா பேசினாவ போட்டுக்கிட்டு சொல்ல சொல்ல கேட்காம தூக்கி போட்டு மீச்சிக்கிட்டு இப்ப பேசணுமாமா. நான் தான் சொல்லியேனே, அவன் நல்லா தான் இருக்கா, பத்திரமா இருக்கான்னு. எங்க கேக்கியரு? சரி, சோனிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வை. கொண்டாங்க போனேன். எம்மா சோனி, வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிட்டேம்மா. சோனி, கொஞ்சம் ஃபோனை கூட, நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன். எம்மா, ஆண்டி உங்ககிட்ட பேசணுமா? அந்த ஃபோனை கொடுக்கேன். கொடு. ஃபோன் பண்ணியிருந்தீங்களாக்கா? ஃபோனுக்கு ஆறில் கிடந்து பார்த்துக்கிடுங்க. நாங்கள் எப்படியும் சாயங்காலம் வந்துடுவோம்க்கா. நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வருவோம், வேற எங்கேயும் போக வேண்டாம். பரவாயில்லக்கா, நீங்க திருச்செந்தூர் வந்துட்டா கூட சொல்லுங்க, நாங்க அங்க வந்து கூட பிள்ளைய கூட்டுக்கிடுறோம். வேற உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? இல்லை, இதில் என்ன இருக்குது? ஏன்னா எப்படியும் பொழுது ஆயிரும், 6 மணி மேலே ஆயிருமா இருக்கும் நாங்கள் வந்து சேர. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த இருட்டுக்குள்ளே அங்கேயும் அலையாண்டா. நாங்கள் நேராக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போய்க்கிடியோம்.
சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. பத்திரமா பாத்துக்கிடுங்க பிள்ளைய. சரி, அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நான் பாத்துக்கிடுங்க. சரி, வைக்கட்டுமா? சரிக்கா, அப்போ வைங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டியலா? சரி, ஏதோ பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு வந்துட்டாளன்ற ஆத்திரத்துல அடிச்சு விட்டேன். யாரா இருந்தாலும் அதானே பண்ணுவாவ. இதுக்கு தான் புருஷன் மாறுவ கொஞ்சம் பொண்டாட்டி என்ன சொல்லியான்னு காதுல வாங்கணும். சொல்றத எதையும் காதுல வாங்காம இப்படி அவசரம் கொடுக்க கணங்க மேல கைய வச்சா இப்படிதான் இருக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது இதுதான். சரிக்கா சரிக்கா, விடுங்க விடுங்க. சரி, உங்களை வீட்டுல எல்லாம் தேட போறாவ. சரி, நீங்க கிளம்புங்க. போக வேண்டியதுதான், வேற எங்கேயா இருக்க போறோம். ஆமா, இந்த பிள்ளைகள் எங்க போச்சு? ஏதோ ரிசல்ட் பாக்கேன்னு சொல்லிட்டு போச்சு போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. ஐயா ஆமாம், சோனிக்கும் ரிசல்ட் தானே. ஆமா, பிள்ளைகிட்ட அதை கேட்காம விட்டுட்டேன் பத்தியா. அவ இதுவும் போட்டுக்கிட்டு பார்த்தாளா என்னன்னு தெரியலையே. இந்த சந்தியா பாப்பால அவளை எங்க? அவளவும் ரிசல்ட் பாக்கேன்னு உள்ளதான் போச்சு. ஒன்னும் வெளியே வர காணுமே. கூப்பிட்டு பாருங்க. எல்லாம் ஏ சந்தியா, எல்லாம் சதீஷ், நீ பாஸ்ல? ஜெகனே, நீயும் பாசு. என்னது, நாங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டோமா? பாரு சதீஷ், மார்க் என்ன ஏதுன்னு கூட கேட்கல. பாஸ் ஆயிட்டேன்னா தான் ஆளு எப்படி துள்ளி குதிக்கின்னு பாரு. ஏ, நாங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டோம். ஏ, ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாமு டூமு டையா. எல்லாம் மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கடாண்டாமா. அது என்னத்துக்கு எங்களுக்கு? அதான் பாஸ் ஆயிட்டோம்ல, அது போதாதா? இருங்க, இருந்தாலும் உங்கள் மார்க்கெல்லாம் நாங்கள் காட்டிடுவோம். எல்லாம் இந்தா, சதீஷ் ஓ மார்க்க பாரு. ஏய், டோட்டல் 340. வாவ். எல்லாத்துலயும் மார்க் 49, 46, 65, 65, 70ல எடுத்திருக்கேன் நான். ஓ மை காட், கம்ப்யூட்டர் சயின்ஸ். சூப்பர். 340 மார்க், நம்பவே முடியல எனக்கு. ஐயோ, இவனே 340 எடுத்துட்டானா? அப்போ நான் என்ன மார்க்னு தெரியலையே. ஜஸ்ட் பாஸ் தான் இருப்பேனோ? இல்லை, இவனை விட நான் கூட தான் எடுத்திருப்பேன். சந்தியாக்கா, என் மார்க்கை காட்டுங்க. காட்டிட்டா போச்சு. ஏய், நான் 332ல. உன்னை விட 6 மார்க் தான் கம்மின்னு நினைக்கிறேன். 6 8 மார்க்கா? 8 மார்க்ல வேணா என்னை விட நீ 8 மார்க் கம்மி. அத்தியா, நான் உன்னை விட 8 மார்க் கூட. பத்தியால படிக்கல நீ என்ன ஏமாத்திட்டல நீ. நீ தான் பேராயவே என்ன? நான் பாஸ் ஆயிட்டல்ல. ஆனா நான் பாஸ் ஆனதுக்கு காரணம் இந்த சந்தியா தான். இவ தான் என்னைய விடாம படிக்க வச்சுக்கிட்டே இருந்தா. அதனால தான் நான் பாஸ் ஆனேன். ஆனா இதுல சோனி இவ்வளோ மார்க் எடுத்தது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னை விட அதிகமா மார்க் எடுத்திருக்காள. ஆமா சந்தியா, என்னை விடயும் மார்க் அதிகம். எனக்கு இப்போ பொறாமையா இருக்கு தெரியுமா. அவளை எப்பயும் எங்க அம்மா படிக்கலன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ பாரு, படிச்சு என்ன மார்க் எடுத்துட்டா. இதை போய் எங்க அம்மா கிட்ட சொல்லணும். வாங்க போய் போவோம். ஆமா, நானும் இன்னும் எங்க அம்மா கிட்ட மார்க் சொல்லல. வாங்க போலாம். எம்மா, என்னத்துக்கு இப்படி அவ்வளவா அலறிக்கிட்டு ஓடிடுறதுவே? ரிசல்ட்டை பார்த்துட்டா? எம்மா, நான் பாஸ் ஆயிட்டேன் தெரியுமா? பாஸ் ஆயிட்டா சரியில்ல, மார்க் என்ன? கொம்மி, மார்க்கெல்லாம் கேட்காதவ. உன் பையன் நான் பாஸ் ஆனது உனக்கு போதாதா? மார்க் தான் உனக்கு இப்ப ரொம்ப முக்கியமா? ஆமால, அப்பதானே உன்னைய காலேஜ் சேர்க்க முடியும். நீ ஜஸ்ட் பாஸா ஆயிருப்ப. அந்த மார்க் வச்சுக்கிட்டு காலேஜ் போனா கேவலமாண்டா இருக்கும். எவ கொம்மி, நான்லாம் பாஸ் ஆவறதே பெருசு. என்கிட்டலாம் நீ ரொம்ப எதிர்பார்க்காத பத்துக்க. சரி, இருந்தாலும் உன் ஆசைக்காண்டி சொல்லியே 340 மார்க் எடுத்திருக்கேன். இல்ல, அவ்வளவுதான் எடுத்தியா? எனக்கு இதுவே அதிகம். நீ வேற சும்மா இருமா. நான் பசங்களுக்கெல்லாம் சொல்லி ட்ரீட் வைக்க போறேன். சரி, நான் இப்ப போயிட்டு வரேன். பை. எல்லாம் ஜெகன ஓடியா போலாம். எல்லாம் அவங்கிட்டயும் மார்க் சொல்லணும். அம்மா, சோனி மார்க் என்னன்னு தெரியுமா? என்னடா, பாஸ் ஆயிட்டாளா? என்னது பாஸ் ஆயிட்டியாவா? மார்க் என்னன்னு கேட்டனா அப்படியே ஷாக் ஆயிருவே. இங்க பாரு, 582 மார்க். எல்லாம் இது சோனி எடுத்த மார்க்கா? எல்லாம் பூமாரி, நீ என்ன மார்க்? நான் 581மா. சோனியை விட 1 மார்க் கம்மி. எல்லாம் என்ன சொல்ற? எல்லாம் நம்பர் எதை மாத்தி போட்டுட்டீங்களா? பேரகிற எதுவும் பாரு. ஏமா இல்லம்மா, அவ என்னை விட மார்க் கூட தான். அவ எப்படி மார்க் எடுத்தா? எதுவும் பேப்பருக்கு தப்பா திருத்திட்டாவளோ? எம்மா, இந்த முறை அவ நல்லா படிக்க தான்ப்பா செஞ்சா. நான் நிறைய டெஸ்ட்லாம் வச்சோம்ல, அதுலலாம் அவ நல்ல மார்க் தான் எடுத்திருந்தா. இருந்தாலும் அவ பயமா இருக்கு மறந்துடுவேன்னு சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட அப்படி பெணாத்திக்கிட்டே இருந்தா. ஆனா பரீட்சை நல்லா தான் எழுதியிருந்திருக்கா. நம்ம தான் அவளை நம்பலை. அட பரவாயில்லையே, ஏன் சோனி மவளா இவ்வளோ மார்க்கு? பாத்தியலா லட்சு, சோனி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான்னு. அந்த பிள்ளைய படிக்க மாட்டா, ஒன்றுத்துக்கு ஆவாண்டான்னு நீங்கள் சொல்லி அந்த பிள்ளையே பயந்து படித்து உங்ககிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு. அப்பையும் நீங்கள் நம்ப மாட்டேங்க என்ன? அதானே, அந்த பிள்ளை மேல இப்படி ஒரு முத்திரையை பதிக்காதீங்க. அது படிக்கும், நல்ல பிள்ளைன்னு சொன்னா கேட்கறது கிடையாது.
இல்லடா, அவ பரீட்சைக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி ஒய்யையோ ஐயையோன்னு பெணாத்திக்கிட்டே இருப்பாளா. அவ மேல நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நீங்கள் ஒன்றுத்துக்கு ஆகமாட்டா கூமுட்டன்னு சொல்லி அப்படி ஆக்கி வச்சிருக்கிய. வேற அவள் நல்லா எழுதியிருக்கேன், நல்லா பாஸ் ஆயிடுவேன், நிறைய மார்க் வாங்குவேன்னு சொன்னால் வேற அது மாதிரி வாங்கலைன்னா நீங்கள் திட்டுவியல்ல. அதுக்கு பயந்து தான் அந்த பிள்ளை அப்படி சொல்லியிருக்கோம். ஆமா, ஆனா அவ ராத்திரி முழுக்க கடந்து படிச்சுட்டு தான் கிடந்தா. எழுதி எழுதி பாருன்னு சத்தம் போட்டேன். எழுதி எழுதி பார்த்துட்டு நடந்தா. அந்த சந்தியாவும் குறைக்க பரிச்சை கிரிச்செல்லாம் வச்சா. அதனால ஒருவேளை பாஸ் ஆயிருப்பாளோ என்னமோ நிறைய மார்க் வாங்கியிருப்பாளா இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம அப்படி சொன்னதுனால தானே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா. நீ இல்லாட்டினா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியல. என்ன என் சந்தியா அம்மாவை சொல்லி கொடுத்தது தான் அவ இவ்வளோ மார்க் எடுத்தையும் காரணம். பார்த்தீங்களா, அப்போ கூட நீங்கள் உங்கள் மூத்த பிள்ளைய தான் பெருசாக சொல்கிறீங்க. உங்கள் மூத்த மகளை விட அவள் அதிக மார்க் எடுத்திருக்கா. நீங்கள் அவளை பாராட்ட மாட்டேங்கியல. ஆமா, இதுதான் லட்சுக்கிட்ட இருக்க பெரிய கெட்ட பழக்கம். சரி லட்சு, ட்ரீட்டுங்க. என்னெல்லாம் ட்ரீட் வைக்கிறது? என் மோவலே என்ன வீட்டுக்கு வரல. அவ வந்தப்புறம் அவளுக்கு வரும்போது ஏதாவது ஸ்வீட்டு செஞ்சு வைக்கணும் அவளுக்காண்டி. லட்சுமி, வீட்லயே கேசரி செஞ்சு தந்து ஏமாத்தி விடாத. ஏதாவது ஸ்வீட்டு லட்டுக்கிட்டு ஏதாவது பூந்தி வாங்கிதா. ஆமா, ஒரு 1/4 கிலோ லட்டை வாங்கி பூந்தியாக்கி அவ்வளோருக்கும் கொடுத்துட வேண்டியதுதான். சரி, நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வரோம். வந்த நேரத்துல இருந்து இங்கனதான் இருந்து உங்களோட பஞ்சாயத்தை பார்த்துருக்கு. ஐயா ஆமாம், எங்கள் மாமியாரும் தியாடம் இன்னைக்கு வாரேன்னு சொன்னவளோ இன்னும் காணுமேன்னு. சரி, வீட்டுக்கு போயிட்டு நாங்கள்லாம் அப்புறம் வருவோம். எங்களுக்கு ட்ரீட் ரெடியாக இருக்கணும் சொல்லிட்டேன். ட்ரீட் கீட்ல எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காரர் இருக்காருல, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுங்க எதா இருந்தாலும். எனக்கு தெரியாதுப்பா. என்ன தண்டை பண்ணி என்ன ட்ரீட் வைப்பீங்களா இல்லையா? சரி, ட்ரீட் என்ன வேணும்? அங்கே என்ன ட்ரீட்டுன்னதும் சரக்கு கிரக்கா கேட்க போகிறோம். ஏதாவது பண்டம் பலகாரம் திங்க தான் கேட்க போகிறோம், ஸ்வீட்டு. சரி, வச்சிருவோம். சரி, நீங்க 2 பேரும் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் தான் வந்துடுறேன். சாப்பாடு ஆர்டர் பண்ணா ரூம்க்கே வந்துடும். அதனால உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிடுங்க. அத்தங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு அப்புறமா போலான்னு இருக்காங்க. அதனால நீங்க இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இல்ல சஞ்சய், நீ இப்ப எங்க போற? ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரணத்தா, நீங்களாம் எங்க போறீங்க? சஞ்சய் தான் எங்களை இங்க டிராப் பண்ணிட்டு உங்களை துணைக்கு விட்டுட்டு போனா. அவங்களாம் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களாம் விட்டுட்டு எங்க போறீங்க? நாங்க கீழே பக்கத்துல தான் போறேன், உடனே வந்துருவேன். நீங்க சேஃபா உள்ள இருங்க, லாக் பண்ணிட்டு. நான் வந்தேன்னா கால் பண்றேன். லஞ்ச் கூட நான் வந்தப்புறமா ஆர்டர் பண்ணா கூட போதும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ வந்துருவேன். போயிட்டு வரேன். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? சரி சஞ்சனாவா, உட்காரு. ஆளாளுக்கு நம்மள தனியா விட்டுட்டு போறாவ. நம்மளும் பேசாட்டிக்கு துணி கடைக்கு போயிருக்கணுமோ? அம்மா தானே நம்மள நீங்க வர வேண்டாம், நீங்க ரூம்ல போய் இருங்கன்னு சொல்லிட்டு இங்க விட்டுட்டு போனாங்க. ஆமா, அத்தை கோவமா இருக்காங்க. நம்ம ட்ரெஸ் எதையும் ஒண்ணு அந்த பொண்ணுக்கு கொடுக்கலல்ல, அதனால. ஆமா, நம்ம ட்ரெஸ் எதனா எடுத்து கொடுத்துருக்கணுமோ ஒண்ணு. சேச்சே, நானும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கவே மாட்டேனே. நம்ம அந்த மாலில் எவ்வளோ ரேட்டுக்கு என்ன காசு கொடுத்து வாங்கணும், அதை இவளுக்கு தூக்கி சும்மா கொடுக்கணுமாக்கும்? வாய்ப்பே இல்லை. எனக்கும் நான் எடுத்திருந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து, அதனால தான் கொடுக்கல. இல்லாட்டினா கொடுத்துருந்துருப்பேன். சரி, இப்போ அதுக்கு நான் ஒன்றும் வாங்கி கொடுக்காமல விட போகிறாங்க. அதான் அத்தை வாங்கி கொடுக்குறாங்களே, அதனால நீ பெருசாக ஓரி பண்ணிக்காத. அவங்க நல்லா வெயிலில் சுற்றிட்டு வரட்டும், நம்ம ஏசியை போட்டுட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்குவோம் வா. ஆமாம், அதுவும் சரிதான். நம்ம சரண்யாக்கும் சோனிக்கும் சர்ப்ரைஸா ஒரு கேக் கட்டிங் பண்ணிடலாம். ஏன்னா ரிசல்ட் வந்தது அவங்க செலிப்ரேட் பண்ண மாதிரியே தெரியல. 2 பேருமே டல்லாக தான் இருக்காங்க. சரி, நம்ம ஒரு கேக் மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஒரு 1/2 kg வாங்கினாலும் போதும்ல. எனக்கும் என்னன்னு தெரியல, திடீர்னு ஐஸ் கேக் சாப்பிடணும் போல இருக்கு. வாங்கிட்டு வருவோம். உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கமா. சரி ஆண்டி, எனக்கு சிம்பிளாக போதும். அங்கே நிற்கிறதுல ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட கேட்டு போய் பார்த்து எடுத்துக்க. சரி ஆண்டி. இதெல்லாம் என்னது, நைட்டியா? ஏதோ ஹாரர் மூவிக்கு பேய் காஸ்டியூம் மாதிரில இருக்கு அவ்வளவும். இதைத்தான் அவ்வளோத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு பேய் மாதிரி தெரியுதுவளோ. இது என்னது, சின்ன குழந்தைங்க போடுற ஜிம்மிஸா? சரி, இதுக்கு மேலே நின்னா சரிப்பட்டு வராது. நம்ம வெளியே போய் நிற்போம், அவங்க வாங்கிட்டு வரட்டும். மச்சான் சொல்லு மாப்ள. ஆமா, எங்க இருக்க? துணி எடுத்துட்டீங்களா இல்லையா? அவங்களாம் துணி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாப்ள சொல்லு. மச்சான், நான் வந்து இப்போ சரண்யாக்கும் சோனிக்கும் ஒரு கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, இங்க ஹோட்டலுக்கு கீழே ரெஸ்டாரண்ட் இருக்கு, இங்க எல்லாமே கிடைக்குது. அதனால நான் கேக் இங்க சொல்லிட்டு இங்க கீழே ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்றேன். மேல ரூம்ல சரண்யாவும் இவ சஞ்சனாவும் இருக்கா, 2 பேரும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. வந்ததுக்கு அப்புறமா இங்க வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே கேக் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிடலானே. அதுக்கப்புறம் ஊர் கிளம்பிடுவோம். சரி, அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? ஏய், ஒரு கேக் கட் பண்றதுக்குள்ள என்ன டைம் ஆயிர போகுது? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேக்கை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான், அவ்வளவுதான். சரி, ஓகே. அப்போ சர்ப்ரைஸா ரெடி பண்ணிருக்கியா? சரண்யாக்கு தெரியாதா இது? ஆமா, நான் யார்கிட்டையும் சொல்லல. மேலதான் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். ரூம் நம்பர் என்ன? 13. அப்படியா? சரி. இந்த இவங்களும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி, அப்போ நாங்க நேரா ரூமுக்கு தான் வரோம். சரி, நாங்க கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன். நீங்க மேல போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லி எல்லாரையும். சரி. அப்போ நீ எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அவன் கீழே ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றான்னு மட்டும் சொல்லு. சரி. சந்தியா மெசேஜ் பண்ணிருக்காளே, அவளுக்கும் ஒரு கால் பண்ணி பேசிடுவோம். ஐயோ, சரண் ஃபோன் பண்ணுறானே. சரி, எடுப்போம், என்னன்னு கேட்போம். ஹலோ, எங்கே இருக்கீங்க இப்போ எல்லாம்? நாங்க இப்போ ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம். ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே? ஓ, டைம் ஆயிடுச்சுன்னு தான் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டினீங்களோ? ஆமா, அதுக்கு தான்.
ஹோட்டல் சாப்பாடு தான் நல்லா வெளுத்து வாங்குங்க. சரி, எத்தனை மணிக்கு போல் வீட்டுக்கு வருவீங்க? எங்கள் தங்கச்சிங்க இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரே அடிப்படி சண்டையெல்லாம் ஆகிப்போச்சு தருமா? என்ன சொல்ற சந்தியா? ஆமாம், எங்கள் அப்பா எங்கள் அம்மையை போட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி, ஏம்மா என்ன பிரச்சனை? நான் இதெல்லாம் பார்க்கல. நாங்கள் ரிசல்ட்டை பார்க்குறதுக்காண்டி எங்கே டவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி அங்கேனா கொஞ்சம் டவர் கிடைக்கும், அதனால் நாங்கள் அங்கே போயிட்டோம். இங்கே அவ்வளோ கூத்து நடந்திருக்கு. கடைசியில் ரிசல்ட்டு பார்த்துட்டு வந்தப்புறம் தான் எனக்கே இங்கே சண்டைன்னு தெரியும். கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. எப்படி எங்கள் அப்பா சத்தம் போடுவாங்கன்னு தெரியும், சோனியை விட்டுட்டு வந்ததுனால. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு நாங்களே எதிர்பார்க்கல. கடைசியில் பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஐயோ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை, இப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாட்ட பேச சொல்லி சோனிலாம் பேசினவளாமே. அதுக்கப்புறமா என்னமோ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டரும். தயவு செய்து அதனால் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக சோனியை வண்டி ஏற்றி ஃபஸ்ட்டு இங்கே கூப்பிட்டுட்டு வந்து விட்டுருங்க. அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இப்படி ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாவம் சோனி. சீக்கிரமா வர பார்க்குறோம். சரி சரண், ரொம்ப தேங்க்ஸ்ல. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். உங்க தங்கச்சிக்கு சர்ப்ரைஸா ஒரு கேக் கட் பண்ணலான்னு இருக்கோம். சர்ப்ரைஸாக கேட்கா? ஏன்? உங்க தங்கச்சி ஸ்மாரா படிப்பான்னு சொன்னா பார்த்தா எங்க சரண்யாவை விட அதிக மார்க் எடுத்திருக்காளே. அவளை விட ஒரு மார்க் கூட நினைக்கிறேன். ஆமாம், என்னை விட மார்க்கு கூட தெரியுமா? ஓ, உன்னை விடையும் கூடயா? ஆமால, எனக்கே பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. கோச்சிங் கொடுத்த ஆள் அப்படி, அதனால மார்க் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அவளும் கஷ்டப்பட்டு படிச்ச அந்த முறை, அதனால தான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா. சரி, அவளுக்கு இப்போ என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கியே? சும்மா ஒரு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு தான். ஓ அப்படியா? அப்போ எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புன. கண்டிப்பா. சரி, எனக்கு அதை அனுப்பிவிடு. அப்புறம் நீங்கள் கிளம்பும்போது எனக்கு லைவ் லொக்கேஷனாக அனுப்பிவிடனே. அனுப்பி விடுறேன். பட் டவர் ப்ராப்ளத்தினால கொஞ்சம் கட்டாயி தான் இருக்கும், அதனால ஒழுங்கா வருமானு தெரியல. பாரு, வேணா நான் அனுப்பி விடுறேன். சரி, போமா போ. நீ போய் குளிச்சுட்டு துணியை மாற்றிட்டு வா. சரி ஆண்டி. நல்லா எங்க போனாலும் சொகுசா இருக்கியே. 1 மணி நேரத்துக்கு தான் இந்த ரூம் எடுத்திருக்கு வாடகைக்கு. நீங்க பாட்டுக்கு சொகுசா இங்கே இருக்கலாம்னு இருந்துக்கிடாதீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே கிளம்பிடுவோம்னு சொல்லி தான் எடுத்திருக்கு. நாங்க ஒண்ணுங்க படுத்து தூங்க வரல, நீங்களே காணுமே. நாங்க சரி சும்மா தூங்குவோமே, நாங்க சும்மா படுத்திருந்தோம். உங்களுக்கு நல்ல வாழ்வு தான். எங்க போனாலும் நல்லா சொகுசா இருக்கியே. நாங்களெல்லாம் அப்படியே அவர் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடக்கும். உங்களை யாரும் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்ட சொன்னா? வண்டி எங்கிட்ட தானே நாங்க ஓட்டுறோம். ஐயா, நீ அவள்கிட்ட வாயை கொடுத்துட்டு அடக்காத. நீ ஏதாவது வேலை இருந்தா பாரு. இவன் சரணங்க அவன் கீழே ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ரெடி ஆகிட்டு கீழே போக வேண்டியதுதான். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரியா? ரூம்ல வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் கொண்டு வருவாங்க. ரூமுக்கு வேணுமா கீழே போயிடலாமா? கீழே போயிடலாம்யா. இந்த பிள்ளை ரெடி ஆகிட்டு வரட்டும், அப்புறம் போவோம். சரிம்மா. அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் உங்க தங்கச்சியா? இல்லை, அது வேற ஒரு பொண்ணு எடுத்திருக்குதா உங்க ஸ்கூல்ல. ஆனா அது வேற குரூப் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஓ சரி. சரி, அப்போ வேலையை பாரு. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நானும் வைக்கிறேன். சரி. ஆண்டி, ரெடி ஆயிட்டேன். என்னோட பழைய துணியெல்லாம் அந்த பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். சரிம்மா. சரி, வா கீழே போலாம். சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் என்ன? சரி ஆண்டி. ஐயா வா, நம்மள அப்ப கீழே போவோம். சரிம்மா. ஏதாவது இங்க எடுக்க வேண்டியது இருந்தா எடுத்துக்கோங்க. வேற எல்லாம் கார்ல தானே இருக்கு, இங்க ஒண்ணும் எடுத்துட்டு வரலையே நம்ம. சரி. இல்ல எதுக்கும் பாத்துக்கங்கன்னு சொன்னேன். இல்ல இங்க ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். கேக்கும் வந்துருச்சு.